ஆளுநரின் உரை. அ இது இது அதெல்லாம் முடியாது சார். அ ரமேஷ் சார் உட்காருங்க. நல்லா கேக்குது. பாலா சார் ஒரு கருத்து சொன்னாரு. எங்க ஆடியோவும் வரலையா? வணக்கம், வணக்கம். ஆ இது அ நான் காலையில இருந்தே ஐ மீன் இதுதான் ஹாட் நியூஸா போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு ஆளுநர் ஆளுநருடைய ஒரு உரை இருக்குதுங்க. அந்த உரையில வந்து எவ்வளவோ மிக மிக நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சிஏஏ வந்து தமிழகத்தில் அமல்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல சொல்லியிருக்கு. அதையெல்லாம் விட்டுப்போட்டு நாம என்ன பேசிக் கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, காத்தால இருந்து நானும் இதை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆளுநர் வந்து மரபு மீறினார்னா மீறலியா? இது இப்படித்தான் செய்யணுமா? அடுத்தது வந்து தேசிய கீதம் இதை இசைக்கணுமா? இசைக்க வேண்டாமா? அ இது இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். என்றால் ஒரு வருடா வருடம் ஒரு டிராமா அரங்கேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் கவர்னர் வந்து வருகிறார் என்றுதான் என்ன என்னை பொறுத்தவரை நான் அதான் பார்க்கிறேன். எவ்வளவுதான் அதாவது மூத்த அமைச்சர்கள் என்ன கூறுகிறான்னு பாத்தீங்கன்னா, கவர்னரை போய் சந்திக்கும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நன்றாக பேசுகிறார், நன்றாக பராமரிப்பானாலும் சரி, வந்து இது பேசுவதாலும் சரி, மிக நன்றாக பேசுகிறார், மிக நன்றாக பரவாயிக்கிறார், நல்லா பேசுறாரு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அவருடைய செயலாக்கம் அது அது அந்த ராஜ்பவனை விட்டு இவர்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு இருக்கின்ற அந்த செயல்பாடு வந்து மிக மிக மோசமான ரீதியில் தான் இருக்கிறது. அது என்ன அது தமிழகம், தமிழ்நாடு என்ற அந்த டிஸ்கஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இதுவரை. இனி அடுத்த ஒரு பிரச்சனை என்று பாத்தீங்கன்னா, இது மாதிரி அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செட்டில்டு இன் லா. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய எவ்வளவோ டிஸ்டன்ஸ் இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநருடைய அதிகார பரிதி இது மட்டும் இருக்கிறது. லெப்டினன்ட் கவர்னர்ஸ் தனி, கவர்னர்ஸ் தனி. இதுலதான் அந்த நம்மளுடைய புரோஹித் கேஸ்ல பஞ்சாப் கேஸ்ல ஆனாலும் சரி, கேரளாவுடைய ஆரிஃப் முகமது கேஸ்ல இது சமீபத்த கேசுகளா இருக்கிறது. அவ இந்த இதுக்கு முன்னத்த வந்த கேசுகளாலும் சரி, பல விஷயங்கள்ல வந்து மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் கூறியிருக்கிறது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதுல நிச்சயமாக ரவி என்ற தனிப்பட்ட நபருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆளுநருடைய உரை மேல. அது அரசாங்கம் ஏன்னோ எழுதி கொடுக்கின்ற உரையா இருக்கிறது. நிச்சயமாக கருத்து இருக்கலாம். அதை அவர் வந்து வெளியே வந்து பேசலாம். ஒரு பிரஸ்டீஸாக கொடுக்கலாம். அதுல இன்னும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அவைக்குள்ளால வந்து தனக்கு அந்த உரையை படிக்கிறது விட்டு போட்டு பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் பேசுறது வந்து நிச்சயமாக மரபாக இல்லை. நிச்சயமாக மரபு மட்டும் கிடையாது. அதற்கு he has no powers to do itங்கிறது தான் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. there is no deviation is possible. அந்த கவர்னரோட உரையில் இருந்து இந்த டிஸ்கஷன் வந்து போன வருஷம் நான் பண்ணோம். அதாவது ஒரு கவர்னருக்கு பிடித்தமில்லாத விஷயங்கள் அவர் வந்து பேசலாமா என்ற டிஸ்கஷன் நான் போன வருஷம் பண்ணோம். ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சமீப காலத்துல இவர் நம்மளுடைய ஆரிஃப் முகமது கான் வந்து கேரளா அசம்பிளியில செய்த போது கூட நாம் அதை பத்தி விவாதித்தோம். அதுல மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயும் வர்றது இதுதான். அதாவது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது தான் முக்கியமா இருக்கிறது. இல்லை என்றால் இப்படி இந்த மரபுக்கான அந்த அவசியமே கிடையாது என்று நான் பார்க்கிறேன். ஒரு ஒரு கவர்னர் வந்து இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். பொலிட்டிக்கலாக நாங்க சிஏஏல என்ன பண்ண போறோம், பொலிட்டிக்கலாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம், எங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, இந்த வாக்குறுதிகளை வந்து நாங்க எப்படி நிறைவேற்ற போறோம். இதுதான் பரவலாக ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் படிக்க மாட்டேன், நான் அடம் பிடிக்கிறது வந்து தவறு என்று நான் கருதுகிறேன். படித்தவன். அதுக்கு முன்னால வந்து தமிழகத்தில் இருக்கின்ற கார்பரேட்டர் உமா ஆனந்தன்ல இருந்து ஆரம்பிச்சு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிரக்யா தாக்கூர் வர பல நபர்கள் பல இடங்களில் வந்து கோட்ஸே ஒரு வீரர் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அனைவரும் பாஜகவை சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள். அதை நாம் மறந்துவிட முடியாது. 48 பக்கத்துல படிச்சதுல எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறது வந்து 8.1% குரோத் வந்து தமிழகம் வந்து அடைந்திருக்கிறது. 7.24 வந்து போன வருடம் இருந்தது என்ற அந்த அதிலிருந்து ஆரம்பிச்சு அதன் பிறகு வந்து தமிழகம் வந்து குஜராத்தி மகாராஷ்டிரா எல்லாம் கடந்து ஒரு எக்ஸ்போர்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல செய்திருக்கின்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னுடைய சக்சஸை பற்றியும் தமிழ்நாடு விஷன் டாக்குமெண்ட் 1 ட்ரில்லியன் பற்றியும் கேலோ இந்தியா கேம்ஸ்னுடைய அந்த வெற்றிகளை பற்றியும்
பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்குது. இதுல வந்து குறிப்பாக இந்த சைக்ளோனை பத்தி பேசுற விஷயத்துல வந்து தமிழக அரசாங்கம் மறைத்தது என்று சொல்றதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் மிக தெளிவாக இங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி டூ பிக் சைக்ளோன்ஸ் ஹேப்பன் அண்ட் ஆல் ஆஃப் தட். அதுல வந்து முதல் கட்டமாக சொல்றது நாங்க வந்து துரிதமாக வேலை செய்தோம். குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடல வந்து நாங்க மிக தெளிவாக டெஃப்ட் மேனேஜ்மெண்ட் கூறுகிறார்கள். அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா நான் 2015 ஃபிளட்ஸை பத்தி இதுல ஃப்ரண்ட் லைன்ல எழுதியிருக்கிறேன். அதுல மிக தைரியமாக நான் வந்து, அதாவது ஜெயலலிதா வந்து எங்கள் மேல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கேஸ் போட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் நான் எழுதினேன். அந்த சமயத்திலே 5 அதிகாரிகளை வந்து குறை கூறினேன். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இன்னைக்கு ஒரு முக்கிய இடத்துல இருக்கின்ற அதுல்யா மிஸ்ரா, ஷீலா பாலகிருஷ்ணன், அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி நான் தேசியன். இந்த 5 பேரை வந்து ஐ ஹெல்ட் தம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெத் ஆஃப் 400 பீப்புள். அதை வந்து பிற்காலத்துல வந்து இல்லைங்க 174 194 நல்லா மாத்தினாங்க, நம்பர்ஸ் மாத்தினாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த டெத்துக்கு வந்து காரணமாக இருந்தவர் முதலமைச்சர்ல இருந்து பன்னீர்செல்வத்துல இருந்து நான் 5 நபர்கள் தான் என்று நான் காரணம் காட்டுறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அங்க இருந்தா நிச்சயமாக நான் வந்து ஜெயிலுக்குள்ளால இருந்திருப்பேன் என்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் ஜெயலலிதா இதுக்கு முன்னால டைம்லயும் என் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அப்ப செம்பரம்பாகத்தினுடைய டெப்ட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு நிச்சயமாக மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி அரசாங்கம் சொல்லுகிறது, அதாவது despite the best efforts of the government, the enormity of the rainfall caused widespread inundation leading to loss of clothing, utensils and livelihood of lakhs of people என்று அது அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. இந்த லாஸ் இருந்ததாகத்தான் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். Due to unsteadying relief and rehabilitation under normalcy was restored majority of in a few days அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறது. while the state government was still recovering from the impacts of the cyclone, southern districts வந்து பாதிக்கப்படுகிறது என்று வைக்கிறது. இதுல தவறில்லை என்று நான் கருதுகிறேன். அது கவர்மெண்டினுடைய ஒரு வியூ பாயிண்ட், கவர்மெண்டினுடைய ஆளுநருடைய உரையில இதுதான் இருக்க முடியும். நிச்சயமாக எதிர்கட்சிகள் கண்டெஸ்ட் பண்ண நாம பார்க்கத்தான் போறோம். இந்த செஷன்லயே வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இருந்து இதை பத்தி விமர்சிக்கத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையிலேயே வந்து அதுல வந்து பல இடங்களில் தொய்வு வந்திருக்கு என்று நான் கூறியிருக்கிறேன். அரசாங்கத்தினுடைய மெஷினரியே பல இடங்களில் தவறு செய்திருக்கிறதாக நான் கூறியிருக்கிறேன். அது நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்ல வராது. இதேதான் 2016 ஜனவரி மாதத்தில் வாசித்த அந்த ஆளுநர் உரையிலே இதை விட ரொம்ப செழிப்பான விஷயங்கள் வந்திருக்கிறது. அதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அளவுக்காக கொண்டிருக்கிறார்கள். இதே நம்ம வந்து கோவிட் காலத்துல வந்து என்ன நடந்தது என்று அந்த அவலங்கள் 5 மில்லியன் பீப்புள் டெட் என்று கூறுகிறார்கள், நம்பர்ஸ் கிடையாது. அப்படி இருந்தும் கூட பாராளுமன்றத்தில் என்ன தாக்கல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக நமக்கு தெரியாது. கோவிட் டெத்ஸே இல்லை என்றெல்லாம் சாதித்தார்கள். அதாவது அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெட் இல்லை என்ற அந்த கருத்துக்கே இடமில்லை, ஆக்சிஜன் குறைவினால யாரும் சாகவில்லை என்றெல்லாம் சாதித்தார்கள். அதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கியது நம்ம வந்து மறந்துவிட முடியாது. அப்புறம் அந்த 6000 ரூபாய் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. இது முக்கியமா என்னை பொறுத்தவரை அந்த சிஏஏ என்ற விஷயம் தான் கவர்னரை வந்து இரிட்டேட் செய்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். அதை வந்து நிச்சயமாக அரசாங்கம் வந்து கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அதே மாதிரி பல ஸ்கீம்ஸ், மக்களின் முதல் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ், அரசாங்கத்தினுடைய பல ஸ்கீம்ஸை பத்தி இதுல வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. மூவலூர் ராமநாதன் அம்மையார் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. விடியல் பயண திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஜிஸ் பத்தி பேசியிருக்காங்க. இது மாதிரி பலதும் வந்து ஏறத்தாழ எனக்கு என்னை பொறுத்தளவு 45 பேஜ்ல வந்து அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ் இல்லாத ஒரு கவர்னர் ஸ்பீச் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் வந்து ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து இது பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் இயர் வேற இந்த வருஷம், ஏன்னா தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் வருஷத்துல கூட இந்த அளவுக்கு நாசுக்காக செய்திருக்கிறார்களே என்றுதான் நான் ரொம்ப வியப்பாக படிச்சோடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்படி இருக்கின்ற ஒரு டாக்குமெண்ட்டை கூட நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லி கடந்து போவதுதான் எனக்கு பெரிய ஒரு வியப்பா இருக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வரவில்லை என்றது ஒரு உண்மை நிலையாகத்தான் இருக்கிறது. பணம் வரவில்லை என்றால் இந்த தூத்துக்குடி புயல் பிறகு இதுவரை வந்து பணம் வரவில்லை என்றது ஒரு உண்மை நிலையாகத்தான் இருக்கிறது. நம்ம கடந்து போக முடியாது என்ற ஒரு இடத்துல இருந்து தான் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் அரசாங்கம் அந்த அளவுக்கு வந்து செலவும் செய்திருக்கிறது. அப்ப அரசாங்கத்தினுடைய அந்த நிதிநிலை என்பது ரொம்ப மோசமான இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் வந்து அந்த செலவுகளை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக இது வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சவுத்துல போய் பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஒவ்வொரு வீடுக்கும் வந்து சேதமடை வந்திருக்கிறது. அது ஒன்றும் பர்னிச்சர் ஆனாலும் சரி, இல்ல டிவி இந்த மாதிரி மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனாலும் சரி, இல்ல அதை தாண்டின விஷயங்கள், அதாவது சுவர் இடிந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய பேருக்கு லாஸ் என்பது நாம் வந்து நிச்சயமாக அதை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. பல இடங்களில் நான் பார்த்ததே வந்து ரொம்ப
இந்த 6,000 ரூபாய் கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக ஒரு சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் தி கவர்ன்மெண்ட் தான் நான் காண்கிறேன். சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செஞ்ச ஒர்க் கூட அவர்கள் பப்ளிசிட்டி இல்லாம செய்திருக்கிறார்கள். என்றால் எவ்வளவு ஒரு 30,000 ரூபாய் 40,000 விட்டவங்க கிட்ட போய் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் கொடுக்கறதுல அவன் அவன் ஏதோ ஏதோ வருதேன்ற அந்த நிலையில் தான் இருப்பான். நான் அதை செலிப்ரேட் பண்ற இடத்துல வந்து யாரும் இருக்கக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். நிச்சயமாக அதை வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சரி, அரசாங்கம் ஓரளவுக்கு செய்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையில வந்து இது ஒரு பக்கம். அதாவது கண்டென்ட்ஸ் ஆஃப் த இஷ்யூங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அது ஒரு அரசாங்கத்தினுடைய அறிக்கையை வந்து ஒரு கவர்னர் வந்து இல்லப்பா நான் படிக்க மாட்டேன்ப்பா இதுல வந்து பொய் செய்திகள் இருக்கிறதுன்னு சொல்றது வந்து நான் போன முறையை டிஸ்கஸ் பண்ண முறையல்ல. இது மரபும் கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சாசன சட்டத்திலையும் இடம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி பல முறை வந்து இதை பத்தி பேசி இருக்கிறது. சமீப காலத்துல கூட சொல்லி இருக்கிறது. டீ போய் சாப்பிட்டு வாங்க எல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக பெரிய வார்த்தைகளை வந்து தடித்த வார்த்தைகளை வந்து சிஜேஐயே பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஆளுநர் வந்து இதை படித்திருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன். பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் ஏதோ ஒரு நிலையிலும் வந்ததில்லை என்று நாம் வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் வந்ததில்லை என்றது அது ஏன் அந்த மாநிலங்களில் மட்டும் அந்த பிரச்சனையே வரமாட்டேங்குது? அவர்களுக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு. அவர்களும் ஜிஎஸ்டி பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல மத்திய பிரதேசல அதாவது இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கவர்னர் அட்ரஸ் நான் பார்த்திருந்தேன். அந்த டைம்ல வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பத்தி அதுல வந்து பேசியிருக்கிறார்கள். அப்ப அதை கூட அந்த கவர்னர் படிச்சு தான் போனாரு. வேற மாநிலங்களை நான் பார்க்கவில்லை. அப்படி ஒரு நிலையில வந்து ஏன் இந்த ஒரு மாநிலத்துக்கு இல்லை என்றால் கேரளா தமிழ்நாடு வாரிய மாநிலத்துக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அங்க அரசியலை தான் நான் பார்க்கிறேன். அப்ப ஒரு ஆளுநருக்கு என்ன ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த போஸ்டிங் போறதுக்கான அந்த உள்நோக்கம் தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதை மிக தெளிவாக அவருக்கு பிடிக்காமல் இருந்தால் அது ஒரு பிரஸ் ரிலீஸாக கொடுத்து விட்டு தாராளமாக செய்யலாம். அதன் பிறகு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரு இல்லையா? அதாவது எப்போ ஆளுநர் சபாநாயகர் கூறுகிறார் எல்லாமே எக்ஸ்பென்ஸ்ட் என்று கூறின பிறகு, ஏனென்றால் அந்த எக்ஸ்பென்ஸ்ட் போர்ஷனை வந்து நீங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாம் அதை பத்தி பேசக்கூட முடியாதது. அதான் இல்லை என்றால் உரிமை மீறல் ஆயிரும். நாம் அனைவரும் போய் ஒரு உரிமை மீறல் குழுக்கு முன்னால் நிற்க வேண்டி இருக்கும். ஆனால் கவர்னர் நம்மளை சேவ் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேசக்கூடிய ஒரு நிலைமை எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவர் பிரஸ் ரிலீஸாக கொடுத்திருக்கிறார். அதை என்டையர் பிரஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கலாமேங்கிறேன். உங்களுக்கு என்னென்ன அதுல வந்து மாற்று கருத்து இருக்கிறதோ அது இன்னும் செய்யலாம். அதாவது இந்தந்த பிரச்சனைகள்ல வந்து எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 எனக்கு வந்து இதுல ஃபேக்சுவல் எரர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு நிச்சயமாக அது வந்து தவறு என்று நான் கருதுகிறேன். நீங்க அதை படித்து விட்டு நீங்க என்ன செய்யலாம். இல்லைன்னா எனக்கு இது படிக்கவே பிடிக்கலப்பா அதனால வந்து நான் கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு போறேன் இன்னைக்கு காத்தால ரிசைன் பண்ணிட்டு போறேன் அவர் போயிருக்கலாம். அது கூட செய்திருக்கலாம். அது பெரிய ஒரு ஸ்டெப்பா இருக்கும். அதாவது உண்மையிலேயே அவருக்கு அப்படி கன்சர்ன் இருக்கிறது. இவர்கள் முற்றிலுமே பொய் பேசுகிறார்கள். இந்த பொய்யை படிக்கிறதை விட நான் வந்து இந்த இடத்தை விட்ட போறதா மேல் என்று நினைத்து அவர் வந்து செய்திருக்கலாம். அதுவும் செய்யவில்லை என்றதுதான் ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. இது முழுக்க முழுக்க